கணித வரலாற்றிலேயே மே 3ஆம் தேதிக்கு அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் தெரியுமா? ஒரு மனிதனோட வியக்கத்தக்க மன உறுதி சம்பந்தப்பட்ட ஒரு மாபெரும் கதையைத்தான் நாம இப்போ பின்னோக்கி பார்க்க போறோம். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கும் நாம இன்னைக்கு அன்றாடம் பயன்படுத்திட்டு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம்னு நாம கண்டுபிடிக்க போறோம். சரி, இதுக்குள்ள நாம கொஞ்சம் ஆழமாவே இறங்கி பார்ப்போம். மே 3 கேலண்டர்ல இது வெறும் ஒரு சாதாரண நாளா உங்களுக்கு தெரியலாம். ஆனா அது ஒரு பொன்னான நாள். இந்த ஒற்றை தேதியில தான் ஒரு சிறந்த அறிவாளி நாம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்தையே நிரந்தரமா மாத்தி அமைச்சாரு. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். விண்வெளிக்கு போற ஒரு ராக்கெட் கொஞ்சம் கூட எரிபொருள் வீணாகாம சரியான சுற்றுப்பாதையை அடைய எப்படி ரொம்ப துல்லியமா அதோட உந்து விசையை சரி செஞ்சுக்கிட்டே போகுது. இல்லனா டிராஃபிக்ல தானாவே ஓடுற ஒரு டிரைவர்லெஸ் காரை நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி தங்களை தாங்களே இயக்கிக்கிற எத்தனையோ இயந்திரங்களை நாம ஒவ்வொரு நாளும் பார்க்கறோம். அவற்றுக்கான சரியான ரொம்பவே திறமையான பாதையை அவை தானாலே கண்டுபிடிக்கணும் நம்ம முழுமையா நம்புறோம். ஆனா நிஜத்துல இது எப்படி சாத்தியமாகுது? இதுக்கெல்லாம் காரணம் ஏதோ சில வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுதான் இல்ல. இதுக்கான உண்மையான விடை பல வருஷங்களுக்கு பின்னாடி நம்மளை அழைச்சிட்டு போகுது. குறிப்பா சொல்லணும்னா மே 3 1988 வாழ்ந்த ஒரு தனித்துவமான அசாதாரணமான மனிதர்கிட்ட போய் முடியுது. அவரோட பேர் தான் லெவ் செமெனோவிச் பாண்ட்ரியாகன். இவர் இறந்தது மே 3 1988 அன்னைக்குத்தான். சரி, இவரோட வேலைகள் நம்ம நவீன உலகத்தை எப்படி உருவாக்குச்சுன்னு நாம இப்ப பாப்போம். இருளில் இருந்து கொண்டே எதிர்காலத்தை வழிநடத்திய மனிதர்னே இவரை நாம தாராளமா சொல்லலாம். 1908ல மாஸ்கோல ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பத்துல பிறந்தவர் இவர். சின்ன வயசுல குடும்பத்துல கடுமையான வறுமை. ஆனா லெவ் ஒரு சாதாரண கணிதவியலாளர் கிடையாது. அவர் ஒரு மாபெரும் முன்னோடி. நம்மளுடைய இன்றைய தானியங்கு உலகத்துக்கான மொத்த கணித கட்டமைப்பையும் அவர்தான் உருவாக்கினார். லெனின் பரிசு வென்றார். அறிவியல் அகாடமியில முக்கிய உறுப்பினராகவும் மாறினார். ஆனா இதுல நான் சொல்லியாக வேண்டிய ஒரு பிரமிப்பான விஷயம் என்ன தெரியுமா? இந்த அத்தனை சாதனைகளையும் அவர் முற்றிலுமா பார்வையற்ற ஒருவரா இருந்துதான் செஞ்சார். அவருக்கு ஒரு 14 வயசு இருக்கும்போது நடந்த ஒரு சோகமான வெடி விபத்துல அவரோட பார்வை முழுசா பறி போயிடுச்சு. அந்த இருட்டோட அவரோட கல்வியும் முடிஞ்சதுன்னு தான் பலரும் நினைச்சாங்க. ஆனா அங்கதான் அவரோட அம்மா டாட்டியானா ஆண்ட்ரீவ்னா ஒரு மாபெரும் தியாகத்தை செய்ய முன்வந்தாங்க. குடும்பத்தின் வருமானத்துக்காக ஒரு பக்கம் தையல் வேலைகளை பார்த்துக்கிட்டே தம் மகனுக்காக அறிவியல் புத்தகங்களை சத்தமா படிச்சு காட்டினாங்க. சிக்கலான கணித சூத்திரங்களை மகனுக்காக தன் கைகளாலேயே எழுதினாங்க. ஒரு தாயோட அந்த நம்ப முடியாத அர்ப்பணிப்பால தான் லெவ் 1925ஆம் வருஷத்துல மாஸ்கோ பல்கலைக்கழகத்துக்கு உள்ளேயே நுழைஞ்சாரு. இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க 2 பேரும் எப்படி தகவல்களை பரிமாறிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். அவங்க அம்மாவுக்கு கணக்கு சுத்தமா தெரியாது. அந்த பெரிய பெரிய குறியீடுகளுக்கு என்ன அர்த்தமும் தெரியாது. அதனால அவங்களே சொந்தமா ஒரு புது மொழியை உருவாக்குனாங்க. யூனியன் குறியீட்டை வாள்கள் மேலேனும் இன்டர்செக்ஷன் குறியீட்டை வாள்கள் கீழேனும் ரொம்பவே அன்பா வர்ணிச்சாங்க. அதை கேட்ட உடனே அதுக்கான சரியான அர்த்தத்தை லெவ் தன்னோட மனசுக்குள்ளே புரிஞ்சுக்குவாரு. பேப்பர்ல எதையும் எழுதி பார்க்க முடியாதுங்கிறதால எப்பேற்பட்ட சிக்கலான வடிவியல் கணக்குகளையும் லெவ் தன்னோட மனசுக்குள்ளே முழுமையா கட்டி எழுப்பினாரு. இந்த ஒரு அசாத்தியமான மன ஆற்றல் தான் ஆப்டிமல் கண்ட்ரோல் தியரி அப்படிங்கிற உலகத்தோட மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்புக்கு வழிகாட்டுச்சு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மாறும் அமைப்போட சரியான ரொம்பவே திறமையான பாதையை கண்டறியும் கணிதம் தான் இது. ஒரு மிஷினை இயக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கலாம். ஆனா அதுல எந்த வழி பெஸ்ட், எரிபொருள் பயன்பாட்டை குறைச்சு ஸ்பீடை அதிகப்படுத்துற துல்லியமான பாதை இது எல்லாத்தையும் இந்த தியரி நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இன்னைக்கு நீங்க பயன்படுத்துற ஜிபிஎஸ் மேப்ஸா இருக்கட்டும், தொழிற்சாலைகள்ல வேலை செய்யற அதிநவீன ரோபோக்களா இருக்கட்டும், எல்லாமே இதே கணிதத்தை தான் முழுமையா நம்பியிருக்கு. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வெறும் கற்பனையில இருந்த தத்துவார்த்த கணிதம் எப்படி நம்ம கண் முன்னாடி நிஜமான டெக்னாலஜியா மாறுச்சு அப்படிங்கிறது தான். 1952ல அவருடைய ஆராய்ச்சியில ஒரு பெரிய பிராக்டிக்கல் மாற்றம் வருது. அதை தொடர்ந்து 1961ல அவரும் அவரோட மாணவர்களும் இணைந்து இந்த ஆப்டிமல் கண்ட்ரோல் பற்றிய ஒரு புகழ்பெற்ற புத்தகத்தை வெளியிட்டாங்க. இதோட ரிசல்ட் இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப பிரம்மாண்டமானது. அவரோட அந்த சமன்பாடுகள் தான் இன்னைக்கு விண்கலங்கள், ரோபாட்டிக்ஸ்னு நம்முடைய டிஜிட்டல் உலகத்தையே நேரடியாக இயக்கிக்கிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன். இது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவா விளக்குது. இன்னைக்கு ஒரு மிஷின் தானாவே இயங்குதுன்னா அது உலகத்தையே பார்க்க முடியாத ஒரு மனிதனோட பார்வையை பின்தொடர்ந்து போகுதுன்னு தான் அர்த்தம். என்ன ஒரு முரண்பாடு இல்ல? தன்னை சுற்றி உள்ள உலகத்தை அவரால கண்களால பார்க்க முடியல. ஆனா இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லாரையும் விட இயக்கம் மற்றும் இடத்தை ஆளும் அந்த மறைந்திருக்கும் கணித விதிகளை அவர் ரொம்ப தெளிவா பார்த்திருக்காரு. ஆக இன்னைக்கு நாம பயன்படுத்துற பெரும்பாலுமான மாடர்ன் டெக்னாலஜிக்கு லெவ்வோட அந்த அசாதாரணமான அறிவுக்கும் அவங்க அம்மாவோட அந்த தியாகத்துக்கும் நம்ம மிகப்பெரிய அளவுல கடமைப்பட்டிருக்கோம். இந்த ஒரே கேள்விதான் எல்லாத்துக்கும் காரணம். இவ்வளோ பெரிய குழப்பத்துக்குள்ளேயும் மறைஞ்சிருக்கிற அந்த சரியான வடிவம் என்ன அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. அவங்க அன்னைக்கு அந்த கேள்வியை கேட்டதால தான் இன்னைக்கு நம்ம உலகமே முற்றிலுமா மாறியிருக்கு.